இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க. ரெண்டு டீமுக்குமே இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமுமே வந்து 8 மேட்ச் விளையாண்டாங்க. 9வது மேட்ச் இன்னைக்கு விளையாட போறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப குரூஷியலான மேட்ச். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சிஎஸ்கே வந்து 8 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ 6th வந்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து நம்பர் 3ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேவை பார்த்துடலாம். சிஎஸ்கே டீம் வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான். இந்த மேட்சோட தோத்துட்டாங்கன்னா வர எல்லா மேட்சுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி வரணும். அதனால சிஎஸ்கேக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. விட்டுறக்கூடாது. போன மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் தடவை வந்து 200 ரன்ஸ் அடிச்சு ஹோம் கிரவுண்டில் தோற்றுருக்காங்க. இன்னி வரையும் சிஎஸ்கே வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் தோத்ததே இல்லை. 200 அடிச்சு லாஸ்ட் மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. சிஎஸ்கேக்கு வந்து என்ன பிரச்சனைன்னே தெரில. பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா இந்த பத்திரானா மட்டும் நல்லா பவுலிங் போடுறாரு. தீபக் சர்கார் இருக்கார். இவர் முத்தமிசூரை வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க லாஸ்ட் மேட்ச்சு. அவரால் இது பண்ணவே முடியல. லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து விட்டுட்டாரு. 19 ரன்ஸ்னால் அழகாக சேவ் பண்ணியிருக்கலாம். அவர் ரொம்ப பவுலிங் வந்து சுமாராக தான் போட்டாருங்க லாஸ்ட் மேட்ச்சு. அவர் ஒழுங்காக பவுலிங் போட்டிருக்கணும். ஏன்னா பேட்டிங்னா பரவாயில்ல, பேட்டிங் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி வந்து முஸ்தபிசூரை எடுத்துடலாம் என்ன கேட்டால். ஏன்னா முஸ்தபிசூர் வந்து ரொம்ப ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாரு. அவருக்கு பதிலாக வந்து தீக்ஷனா வச்சு போட வைக்கலாம். ஏன்னா தீக்ஷனா வந்து ஒரு நல்ல பவுலரு. தீக்ஷனாவை தான் நான் ட்ரை பண்ண சொல்லுவேன். என்னோட ஆப்ஷன்ஸ் படி தீக்ஷனா கண்டிப்பாக விளாண்டாருன்னா தீக்ஷனா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. என்ன கேட்டால் வந்து முஸ்தபிசூரை கண்டிப்பாக எடுத்துருங்க. தீக்ஷனாக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பாருங்கள். தீக்ஷனா கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். ஏன்னா தீக்ஷனாக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கார். ஓப்பனிங்கில் அஜிங்கே ரஹானே கொஞ்சம் ஃபயர் ஆகணும். லாஸ்ட் மேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திரன் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திரனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா டேரல் மிச்சல் வந்து நம்பர் 3லையும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால அதிக சான்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திரனுக்கு தான் கிடைக்கும். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டீம் காம்பினேஷனை மாற்றவே மாட்டார் தோனி. ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் என்ன பண்ணுறாருன்னா டீம் காம்பினேஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காரு ஒரு மேட்ச்சுக்கும். அதே வந்து பெரிய லாஸ் ஆகுதா என்னன்னு தெரில. டீமுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது டீமுக்குள்ளே வந்து அந்த காம்பினேஷன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு மேட்ச்சுக்கும் ஒரு 11 விளாட்றாங்க சிஎஸ்கே. அது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. சிஎஸ்கேனால ஒரே டீம் தான் விளாடும், ஒரே 11 தான் விளாடும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரினா ஒரு ஆளை மட்டும்தான் மாற்றுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு ஆள் மாற்றுறாங்க. அதே வந்து சிஎஸ்கேவோட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சிஎஸ்கே வந்து இப்படியே இருந்துட்டு இருந்தாருன்னா பிரச்சனை ஆகிடும். நாளைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கணும். சிஎஸ்கே ஜெயிச்சா தான் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து டாப்பில் வர முடியும். ஏன்னா இப்போயே ஆல்ரெடி 6th போயிட்டாங்க. இன்னும் மட்டும் தோத்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆட முடியாது. நாளைக்கு வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் வந்து ஏதாச்சும் பண்ணலாம். அடுத்தது ஹைதராபாத் டீமை பார்க்கலாம். ஹைதராபாத் டீமும் லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வராங்க. அவங்க வந்து பெரிய பேட்டிங் டீமு பவுலிங் டீமு ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஹைதராபாத்துக்கு என்ன ஒரு வீக்னஸ்னால் பார்த்தீங்கன்னா சேசிங் வந்து இன்ன வரையும் பண்ணதே கிடையாது. சேசிங் பண்ண மேட்ச் எல்லாமே தோத்துட்டாங்க. 2 மேட்ச் சேசிங்கில் வந்து அவங்க தோத்துட்டாங்க. சேசிங்கில் வந்து அவங்க தோத்ததே கிடையாது. அப்போ நாளைக்கு சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்கணும். ஏன்னா ஹைதராபாத் வந்து சேசிங்கில் ரொம்ப வீக்கு. அதனால் சிஎஸ்கே வந்து நாளைக்கு ஹைதராபாத்தை வந்து கண்டிப்பாக பீட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் வந்து சிஎஸ்கே பீட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்காங்க. நம்பர் 3ல இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கே பீட் பண்ணி தான் பார்ப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க சென்னையை. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பேட்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. டிராவல்ஸ் ஹெட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகணும். ஏன்னா டிராவல்ஸ் ஹெட் வந்து கிளிக் ஆகல லாஸ்ட் மேட்ச்சு. அவர் கிளிக் ஆகிட்டாருன்னா போதும். ஏன்னா சென்னை விக்கெட்டு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா விளாடக்கூடிய ஆள் தான் டிராவல்ஸ் ஹெட் மட்டும் ஸ்பின்னர்ஸை நல்லா விளாண்டாருன்னா சூப்பராக மேட்ச் நாளைக்கு மாறிடும் அவங்க கையில். அதே மாதிரி அபிஷேக் சர்மா க்ளீனாக விளாட்றாரு. அவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வந்து அட்வின் மார்க்ரம் தான் இன்னும் சரியாக விளாட மாட்டேங்கிறாரு. அட்வின் மார்க்ரம் வந்து இன்னும் ஃபயரே ஆகலை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 50 அடித்தார். அதுவும் சென்னையோட தான் 50 அடித்தார்னு நினைக்கிறேன். ஆனால் யாரோட 50 அடித்தார். அவர் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். அட்வின் மார்க்ரம் ஃபயர் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். அவருக்கு பதிலாக கிளென் ஃபிலிப்ஸ்க்காச்சும் சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு சென்னையில் வந்து கிளென் ஃபிலிப்ஸ் வச்சு ஆஃப் ஸ்பின் போடுவார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நாளைக்கு அட்வின் மார்க்ரமாக மேக்ஸிமம் விளாட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கிளென் ஃபிலிப்ஸ் விளாட அதிக சான்ஸ் இருக்குங்க. அடுத்தது வந்து அந்த நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக வர சான்ஸ் அவருக்கு நல்ல எல்லா எபிலிட்டியும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நல்லா இருக்குங்க.
அதே மாதிரி சன்ரைசர்ஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. பேட் கமின்ஸ் இருக்காரு, ஷபாஷ் அகமட் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு, புபி இருக்காரு, உனத்கட் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் வேற இருக்காரு. போன மேட்ச் வாஷிங்டன் சுந்தரை ட்ராப் பண்ணிட்டு உனத்கட்டை விளாட வச்சிருக்காங்க, அதுவும் நல்லா விளாட்றாரு. ஷபாஷ் அகமட் பேட்டிங் சூப்பராக பொழந்து கட்டுறாரு. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாரு ஷபாஷ் அகமட். பேட் கமின்ஸ் வந்து சூப்பராக டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. பவுலிங்கும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இல்லை சன்ரைசர்ஸ்க்கு நான் நட்டூர் சொல்லி ஆகணுங்க. நட்டூர் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர்ஸில் வந்து 5th பொசிஷனில் இருக்கார். டாப் 5ல் இருக்கார். இப்போ கண்டிப்பாக நட்ராஜன் வந்து இதே மாதிரி நல்லா பவுலிங் போட்டார்னா வேர்ல்டு கப்பில் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நட்ராஜனும் இன்னும் நல்லா வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகணும், அவரும் நிறையா விக்கெட்ஸ்லாம் எடுத்து டீமுக்குள்ளே வரணும்னு தான் எல்லாம் ஆசைப்பட்றாங்க. ஹென்ரி கிளாசன் வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டார். அவர் கண்டிப்பாக நல்லா விளாண்டு நல்லா அவரும் மேலே மேலே நல்லா நாளைக்கு ஒரு மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு வந்து நான் 60-40 கொடுப்பேன். சென்னைக்கு வந்து நான் 60 கொடுப்பேன், 40 வந்து நான் வந்து எஸ்ஆர்ஹெச் கொடுப்பேன். சென்னைக்கு வந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் 60 தரேன். எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து நான் ஏன் 40 தரேன்னா, ஒருவேளை சேசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 40 தான் கொடுக்குறேன். ஒருவேளை பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் எடுத்துட்டாங்கன்னா சென்னை அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ராவல்ஸ் ஹெட் விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியல். ட்ராவல்ஸ் ஹெட் கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 40% வந்து அவங்க வந்து மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ரெண்டு டீமும் கண்டிப்பாக நாளைக்கு நல்லா ஓடும். நான் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கேக்கு வந்து 60 கொடுத்துருக்கேன், எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து 40 கொடுத்துருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சென்னையில் நடக்குது மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நட்ராஜனுக்கு அந்த விக்கெட்டை பற்றி நல்லா தெரியும், சென்னை விக்கெட்டை பற்றி அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் பிளேயர்ஸ்க்குனா எப்படி விளாட்ணுன்ட்டு. அதனால் நாளைக்கு மேட்ச் வந்து செம்ம மேட்சாக இருக்கும். சென்னைக்கு வந்து ஹோம் அட்வான்டேஜ், க்ரௌட் அதிகமாக இருக்கும் சென்னைக்கு. அதை அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சென்னை விளாட்ணும். சென்னை வந்து இப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா கஷ்டமாக போய்டும். நாளைக்கு சன்ரைசர்ஸை பீட் பண்ணால் தான் ஒரு ஹோப் இருக்கும் சென்னைக்கு. சென்னை வந்து இன்னும் நல்லா விளாடணும். சன்ரைசர்ஸ் வந்து சாதாரணமான பீட் பண்ணிட முடியாது, எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் சன்ரைசர்ஸை பீட் பண்ண முடியும். அதனால் சிஎஸ்கேக்கு வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, குரூஷியலான மேட்ச்சு. அதனால தான் நான் சிஎஸ்கேக்கு 60 கொடுத்துருக்கேன், எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து நான் 40 கொடுத்துருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்.